தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம். இதை கேள்விவிட்ட இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊரில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். மக்களை நாம் பார்க்கின்றோம். இயேசு பாலைவனத்தில் அங்கு செல்கின்றார். அங்கு பாலைவனத்தில் அங்கு சென்று தனிமையாக இறை சன்னதியில் மன்றாட செல்கிற பொழுது மக்கள் தேடி வருகிறார்கள். அப்போ தேடி வந்த மக்களுக்கு தெய்வம் 3 காரியங்கள் செய்கின்றார். ஒன்று, இறை வார்த்தை பகிர்வது. 2வது, அவர்களுடைய நோய்களை குணமாக்குவது. 3வது, அவர்களுக்கு உணவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பாலைவனம் என்று சொல்லும்போது வறட்சியான சூழல். அப்போ இயேசு அந்த வறட்சியான சூழல் தான் அவர் செல்கின்றார். அந்த வறட்சியான சூழலில் தனிமையான ஒரு இடத்தில் நின்று தெய்வத்தை நோக்கி மன்றாடுகிற சமயத்தில் நம்மையும் அந்த வறட்சியான சூழலுக்கு தெய்வம் அழைக்கின்றார். அதாவது நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கின்ற பல வறட்சியான ஒரு வெற்றியான ஒரு நிலை, ஒரு தோல்வியற்ற ஒரு தோல்வியுள்ள ஒரு நிலை, தடையெல்லாம் நிறைந்த ஒரு நிலை. அப்போ அந்த தடைகள், அந்த தோல்விகள், அந்த விரக்திகள், இதன் மத்தியில் தெய்வம் நம்ம என்ன செய்ய அழைக்கின்றார். நீ வா என்று வந்து முதல் காரியம் செய்வது என்னவென்றால் வார்த்தையை கேட்பது. அப்படி என்றால் என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கடந்து வருகிற சமயத்தில் விரக்தி நிலைக்கு நான் போகின்ற பொழுது தெய்வத்தை அகன்று போவதல்ல, இறைவனை தேடி நான் வர வேண்டும். அந்த விரக்தி நிலையில் நான் வார்த்தையை படிக்கிற சமயத்தில், அந்த தோல்வியின் நிலையில், அந்த ஏமாற்றம் அடைந்த நிலையில் நான் வார்த்தையை படிக்கிற சமயத்தில் இதை தெய்வம் எனக்கு 2 காரியங்கள். ஒன்று, எனக்கு குணத்தை தருகின்றார். அப்போ உடல் நலம் எனக்கு பெறுகிறது, மனக்காயங்கள் மாற்றப்படுகிறது. அப்போ அந்த வார்த்தை வழியாக நான் நலம் பெறுகின்றேன், சௌக்கியம் பெறுகின்றேன். 2வது காரியம், எனக்கு அங்கே கிடைப்பது என்னது? உணவு கிடைப்பது. அப்படி என்றால் நிறைவு நான் பெறுகின்றேன். குறைவு எடுத்து மாற்றிக்கொண்டு தெய்வம் நிறைவாக என்னை நிறைவிக்கின்றார். அப்போ இறைசனை நாம் மன்றாட வேண்டியது, விரக்தியான நிலையிலும் தோல்வியான நிலையிலும் நான் தெய்வத்தை நோக்கி போக வேண்டும் ஒழிய, இறைவனை அருகில் இன்னும் அதிகமாக செல்ல வேண்டும் ஒழிய இறை விட்டு போவதில் அல்ல. நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகள், அந்த தடைகள், அதெல்லாம் என்னை இயேசுடைய அருகில் கொண்டு வந்திருக்கிறதா, அதை இயேசுவை விட்டு அது பிரிக்க வைத்திருக்கின்றதா? சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், அது எல்லாமே உன் அருகில் அது வந்திருக்க வேண்டும், உன் அருகில் அது கொண்டு வந்திருக்க வேண்டும். மாறாக அது உன்னிலிருந்து என்னை வெகு தூரத்துக்கு கொண்டு போயிருக்குது என்றால் இதை மன்னிப்புக்கிட்டு ஓடி வருகின்றேன். நான் இப்போது அருகில் வர ஆசைப்படுகின்றேன். இந்த விரக்தியான நிலையில் உன்னை தேடுகின்றேன். என் கூட இருந்து என்னை சௌக்கியம் தருகிற நல்ல தெய்வமே, என் கூட இருந்து எனக்கு நிறைவு தருகிற நல்ல தெய்வமே, இந்த விரக்தியான நிழலில் உன்னை நான் கண்டுபிடிக்க, அடையாளம் கண்டுகொள்ள கிருபையை தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.